You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு தொடர்ச்சியான இந்த எபிசோட்ல உங்களை பார்ப்பதில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் இவ்வளவு தூரமாய் ஒவ்வொரு காரியத்தையும் துல்லியமாய் போதித்து வருகிறார். தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய திருசபையை பெற்று தேவனுடைய திருசபையின் மூலியமாய் தேவனுக்காய் ஊழியம் செய்கிற வல்லமையா பயன்படுத்தப்படுகிற ஊழியர்கள் நம்மத்தில் வந்து வேதத்தை ஆராய்ந்து நமக்கு படித்து கொடுக்கிறதை நாம் இந்த நிகழ்ச்சியில பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இந்த சுவிசேஷம் நிகழ்ச்சி ஆரம்பித்ததிலிருந்து நிறைய சரித்திரங்களை பார்த்திருக்கிறோம், துவக்கங்களை பார்த்திருக்கிறோம். அதோடு கூட தொடர்ச்சி அப்படியே வரும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரமும் 2ஆம் அதிகாரமும் இதுக்கு முந்தி போடப்பட்டிருக்கிற அந்த எபிசோடுகளிலே துல்லியமாய் உங்களோடு கூட கடந்து பேசப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் முதல் கொண்டு நாம் முன்னேறி கடந்து போக போகிறோம். இந்த இடத்துல 17 வசனங்கள் இந்த 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை தொடங்கி அப்படியே ஒவ்வொன்றாய் கவனித்துக் கொண்டு நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப தெளிவான சில காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள போகிறோம். உண்மையிலே சொல்லுகிறேன், இந்த காரியத்துல உட்கார்ந்து ஊழியக்காரர்கள் எல்லாம் பேசும்போது ஆவியானவர் வெளிப்படுகிறதை பார்க்கும்போது புதிய புதிய திட்டங்கள், புதிய புதிய தாட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தேவன் இந்த நிகழ்ச்சியில வெளிப்படுத்தி வருகிறார். ஏராளமான காரியங்களை இதுல இருந்து நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதம் இருக்கும். சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்றதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு உபதேசித்து கடந்து போயிருக்கிறார். அவர் கற்பித்ததை யாவையும் நாம் கற்பிக்க வேண்டும் என்று நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியில் அவர் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து இந்த பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். ஊழியர்கள் நம்மத்தில் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின ஆரம்பத்தில் நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா நம்ம மத்தியில பேச போறாங்க. 3ஆம் அதிகாரத்தை நாம் துவங்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். இதிலே முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். இந்த 3ஆம் அதிகாரம் அந்நாட்களில் 3ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் அந்நாட்களில் என்று சொல்லப்படும் போது எந்த நாட்கள் அது? அப்படி என்றால் இதற்கு முன்பாக இருக்கிற 2ஆம் அதிகாரத்தில் உள்ளதான முதல் அதிகாரமும் 2ஆம் அதிகாரத்திலும் உள்ள முழுமையான காரியங்களை வைத்துதான் அந்நாட்களில் இப்போ இதற்கு முந்தி உள்ள விஷயங்கள் குறிப்பிடப்படுகிற ஒன்று. அப்போ அந்த நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, அப்போ பார்க்கும்போது இந்த 2ஆம் அதிகாரத்துக்கும் 3ஆம் அதிகாரத்திற்கும் வரும்போது ஏறக்குறைய 30 வருடங்கள் கடந்து போய்விட்டது. ஏன்? 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அப்பதான் குழந்தை, சாஸ்திரிகள் வந்து பணிந்து கொண்ட விஷயம் குழந்தையா இருந்தபோது. ஆனால் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது யோவான் ஸ்நானகனுக்கும் 30 வயது அல்லது 6 மாதம் அதிகம் இருக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு 30 வயது. ஏன்? அவர் ஞானஸ்நானம் 30 வயதில் எடுத்தார் என்று லூக்கா சுவிசேஷத்தில் படிக்கிறோம். அப்போ இந்த 2ஆம் அதிகாரத்துக்கு பக்கத்தில் 3ஆம் அதிகாரம் வந்தாலும் வருடங்கள் 30 வருடங்கள் என்று கணக்கிடப்படுகிறது. இதில் யோவான் ஸ்நானன் அவரை குறித்து 1ஆம் வசனத்திலிருந்து 15 வரைக்கும் அவரை குறித்து, அவருடைய ஊழியம், அவருடைய பிறப்பை குறித்து இதில் மத்தேயு அதிகமாக எழுதவில்லை. யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை பற்றி அவனுடைய முழு விவரங்களை இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் பார்க்க முடியாது. லூக்கா சுவிசேஷத்தில் அவருடைய தகப்பன் யார், அவருடைய தாய் யார், அவர்கள் செய்த ஊழியம் என்ன,
யோவான் ஸ்நானகன் அவர் பிறப்பதற்கு முன்பு உள்ளதான தீர்க்க தரிசனங்கள், அதன் பிறகு சகரியா அவருடைய தகப்பன் பெயர் சகரியா, தாயின் பெயர் எலிசபெத்து. இவர்கள் ஆசாரிய முறை வரும்போது அவர்கள் எப்படி காத்திருந்தார்கள், அந்த ஆசாரிய ஊழியர் 24 ஒரு ஒழுங்கு இருக்கிறது, ஆசாரியர்களின் அந்த ஊழிய வரிசை. அந்த வரிசையில் வரும்போது அவர்கள் அந்த நாட்கள் வரும்போது தான் ஊழியம் செய்ய முடியும். அப்போ அந்த நாட்களில் இவர்கள் 2 பேரும் வயதானவர்களாக இருந்தார்கள், குழந்தை பாக்கியம் இல்லை, மலடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் சகரியா தேவாலயத்தில் போயிட்டு அவருடைய ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்றின பொழுது, அப்பொழுதுதான் அங்கே தேவன் தரிசனம் கொடுக்கிறார். அதன் பிறகுதான் குழந்தை பிறக்கிறது போன்ற காரியங்கள் லூக்கா அதை குறித்து தெளிவாக சொல்லுகிறார். ஆனால் இங்க மத்தேயுல பார்க்கும்போது நேரடியாக யோவான் ஸ்நானன் ஊழியத்தில் இறங்கிடுறாரு. ஊழியத்தில் அப்போ யூதேயா வனாந்தரத்தில் வந்து அப்படின்னு பார்க்கும்போது, இவர் யூதேயா வனாந்தரன் சொன்னா அது ஒரு பெரிய பெரிய பட்டணங்கள் கிடையாது. அவர் ஊழியம் செய்த இடம் என்ன சொல்றாங்க, ஒரு 6 கிராமங்கள். சரி, 6 கிராமங்கள், சிறிய சிறிய பட்டணம். அதுல ஜனக்கூட்டம் ரொம்ப குறைவு தான், ஏராளமான ஜனங்கள் அங்கு இருந்ததாக குறிப்பிடப்படவில்லை. அந்த இடத்தில் இவர் நற்செய்தி அறிவிக்க, யோவான் ஆலயத்துல போயிட்டு, இவர் ஆசாரிய வம்சம் வழி வந்தவர். யோவான் ஸ்நானன் ஆசாரியன தகப்பன் ஆசாரியர், அவர் ஆசாரிய வழியில் வந்தவர். இவர் தேவாலயத்தில் சென்று ஊழியம் செய்யணும், பணிவிட செய்யணும், அங்குள்ள ஆசாரிய பணிகளில் ஈடுபடணும். ஆனால் இந்த யோவானை பார்த்தீங்கன்னா, அவர் அவனுடைய தகப்பனை போல பின்பு ஆசாரிய வழியில் வந்தவர்கள் செய்ததை போல இவர் செய்ததாக குறிப்பிடப்படவில்லை. ஆனா இவர் சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறாரு. ஆசாரிய பணி ஆலயத்தில் செய்யப்பட வேண்டும், அன்று ஆசரிப்ப கூடாரம், பின்பு ஆலயங்களில், பின்பு தேவாலயங்களில் என்று புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். ஆனா இவர் ஊழிய தொடக்கமே வனாந்தரத்தில் என்ன ஊழியம் செய்கிறாரு, சுவிசேஷ ஊழியம். இந்த சுவிசேஷ ஊழியத்தின் துவக்கமே இவர் சொல்லும்போது, ஒன்று இவர் முன்கூட்டியே பக்குவப்படுத்தப்பட்டார். இவரை குறித்து தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இவருடைய பிறப்பதற்கு முன்பு அல்லது எப்படி ஊழியத்தை நிறைவேற்றுவார் என்று பின்பகுதிகளில் இவரை குறித்த அந்த குறிப்பிட்ட வசனங்கள் வரும்போது நாம் தெளிவாக பார்க்க முடியும். அப்படி திடீரென்று இந்த மத்தேயுல பார்க்கும்போது உடனே அவர் 6 வயது நான் சொன்ன பாருங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து 30 வயது இதுல ஞானஸ்தானம் எடுக்கிற காரியத்தை சொல்லுது. அப்ப அதற்கு முன்பு 6 மாதம் தான் இயேசுவின் தாயாகிய மரியாள், அப்புறம் எலிசபெத்து இவருடைய சந்திப்பு வந்தபோது அங்கே தேவதூதன் சொல்லுகிறான், உன்னுடைய இனத்தாளாகிய எலிசபெத்து இப்பொழுது அவள் கற்பம் தரித்திருக்கிறாள், அவளுக்குள்ளே இருக்கிற ஒரு குழந்தை அது இப்பொழுது 6 மாதம் ஆகிறது. அதை கேட்ட போதுதான் மரியாள் எழுந்து போய் அந்த வீட்டிலே போய் வாழ்த்துதல், உரையாடுதல் போன்ற காரியங்களை பார்க்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பு 6 மாதங்கள். அந்த 6 மாதம் அப்ப இல்ல நேரடியாக பிறப்பை குறித்த வெளிப்பாடு இல்லாமல், விளக்கம் இல்லாமல், அந்த வளர்ந்த எப்படி ஆதாமுக்கு தாய் தகப்பன் இல்லை. ஆதாம் துவக்க முதல் மனுஷி. ஆனா அந்த இடத்துல தாய் தகப்பன் பிறந்து வளர்ந்ததாக அல்ல. அந்த எடுத்த உடனே அந்த திருமண வயது, அந்த வாலிபம், திருமண வயதை ஒட்டி அதன் பிறகு ஆதாமிலிருந்து விலா எலும்பை எடுத்து ஆண்டவர் அந்த பெண்மணியை உருவாக்கினார் போன்ற சத்தியங்களை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அதை போல இந்த இடத்துல இவர்களுக்கு தாய் தகப்பன் இருக்காங்க, இவருக்கு தாய் தகப்பன் இருக்காங்க. ஆனா மத்தேயு குறிப்பிடும் போது எடுத்த உடனே அவர் செய்த ஊழியங்களை தான். அப்ப நாம படித்து கொண்டிருக்கிற காரியமே சுவிசேஷ ஊழியம். இவர் சுவிசேஷ ஊழியம் செய்யறாரு. ஆனா சுவிசேஷ ஊழியத்தை இவர் தொடங்குவது எங்கன்னு சொன்னால் யூதேயா வனாந்தரத்தில். அதிகமான ஜனங்கள் இருக்கிற இடம் இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் அழுத்தமான சொல்ல வேண்டும். இன்றைக்கு பொதுவாக ஒருவர் ஊழியத்துக்கு போகும்போது நிறைய ஜனங்கள் இருக்கிற இடத்துல நல்ல கட்டடங்கள் அதிகமாக இருக்கிற இடம்,
ஜனக்கூட்டம் அதிகமாக இருக்கிற இடம், நல்ல படிப்பாளிகள், இதெல்லாம் அவசியம்தான். படிப்பாளிகள் நிறைந்த இடம். அந்த இடத்துக்கு போனால் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கலாம், மேன்மை அடையலாம், பெயர் புகழ் வரும்னு சொல்லி சிலர் யோசித்து அதையே யோசித்து போகிற, எல்லாரும் அப்படி அல்ல, எல்லாரும் அப்படி அல்ல, சிலர் யோசித்து போகிற அந்த அனுபவங்கள் இருக்கிறது. ஆனா இந்த யோவான் யோசித்திருந்தா அவர் ஊழியம் வேற எங்கே தொடங்கி இருக்கலாம். ஆனா அவர் ஆண்டவர் குறிப்பிட்டபடி, ஆண்டவர் முன்குறித்து எங்கே போய் இந்த ஊழியத்தை, எளிமையான ஆரம்பம். யோவான் ஸ்நானன் துவக்கத்தில் எளிமையான ஊழிய ஆரம்பம், சுவிசேஷ ஆரம்பம். திரள் கூட்டத்தை பார்த்து தானே மேடை போட வேண்டும், நல்ல சவுண்ட் சிஸ்டம்லாம் வேணும், நல்லா பிரசங்கிக்க வேணும். இவருக்கு அப்படி அல்ல. எளிமையான ஊழியத்தை தொடங்கி அந்த யூதேயா வனாந்தரத்தில், அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த யூதேயா வனாந்தரத்துல தான் தாவீது கூட என்ன செஞ்சிருக்காரு, 63ஆம் சங்கீதத்தை அவர் இங்கே பாடியிருக்கிறார். யூதேயா வனாந்தரத்தில் 63ஆம் சங்கீதம், 63. அப்புறம் ஓசியா 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால் இந்த யூதேயா வனாந்தரத்தை குறித்ததான சில காரியங்களை ஓசியா 2ஆம் அதிகாரத்தில் அவர் அந்த 2ஆம் அதிகாரத்திலே கீழ் அப்படியே எழுதி வரும்போது யூதேயா வனாந்தரத்தை குறித்த விவரங்களை அவர் அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே வனாந்தரம், அந்த இடத்துல ஜனங்கள் நிறைந்த இடம் இல்லை, வனாந்தரம் செழிப்பு நிறைந்த இடம் இல்லை. இருந்தாலும் அந்த வனாந்தரத்தை ஒட்டி சில குறிப்பிட்ட ஜனங்கள் இருந்திருக்காங்க. அவர்கள் மத்தியில் இவர் தன்னுடைய ஊழியத்தை தொடங்கினதாக பார்க்கிறோம். இப்ப இதிலிருந்து முதல் ஒரு காரியம் அழுத்தமாய் நான் சொல்லுகிறது என்ன, ஆண்டவர் என்ன அழைப்பு அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். அழைப்பில் தடுமாற்றம் இல்லாமல் ஊழியத்தை தொடங்கினால்தான் அந்த ஊழியம் ஆரம்பம் முதல் முடிகிற வரைக்கும் தடம் புரளாமல் அழைத்த அழைப்பில் நின்று எதற்காக கர்த்தர் அழைக்கிறாரோ அந்த அழைப்பில் மேன்மையை காண, அழைப்பின் நோக்கம் என்ன, ஆத்துமா ஆதாயம்தான். ஆத்துமாக்கள் தொடப்பட வேண்டும். ஏன் ஜனங்கள் ஆத்துமாவை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள்? ஆத்துமாவை கெடுத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு தேவை சுவிசேஷ வார்த்தைகள். ஆனா இங்க இவர் தொடங்கும் போது யாரை குறித்து சொல்ல முற்படுகிறார் யோவான் ஸ்நானன் சொன்னா, தன்னை பற்றி அல்ல, ஆண்டவராகிய இயேசுவை பற்றி. 15 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசுவை குறித்து சுவிசேஷ ஊழியத்தை தொடங்குகிறார். தொடங்கும் போது இவர் சான்று கொடுக்கிறது யாரை தெரியுமா? இன்னும் ஆண்டவர் இந்த இடத்துல இன்னொரு இடத்துல வெளிப்படவில்லை. இவருடைய ஊழியத்தை பொறுத்தவரை எனக்கு பின்பு ஒருவர் வருவார் அப்படின்றதை இவர் பிரசங்கிக்கிறார், சான்றிதழ் கொடுக்கிறார். யாரை பற்றி அறிவிக்கணுமோ அவரை பற்றி அறிவிக்கிறார். அப்ப ஊழியம் என்பது அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஊழியம் என்பது இயேசுவை முக்கியப்படுத்த வேண்டும். அப்பொழுது ஆத்துமாக்கள் மனம் திரும்புவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள், ஞானஸ்நானம் எடுப்பார்கள், பரலோக திட்டம் நிறைவேறும். அன்றைக்கு யோவான் அதை தொடங்கினார். அதே போல இன்றைக்கும் அந்த வழியில் செல்லும் போது பரலோகம் மகிழ, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்க போகிற காரியம் ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பித்து விட்டது. எப்போது மனிதன் வஞ்சிக்கப்பட்டானோ அந்த வஞ்சிக்கப்பட்ட அதே நேரத்தில் பிதாவாகிய தேவன் ரொம்ப தெளிவான ஒரு வார்த்தையை அந்த இடத்தில் எழுதுகிறதை ஆதியாகமம் 3:16 ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அதே அந்த தீர்க்க தரிசனங்கள் அப்படியே ஒவ்வொரு காலத்திலையும் தீர்க்கதரிசிகள் மூலியமாகவும் பாடல்களின் மூலியமாகவும் அநேக ஊழியர்கள் மூலியமாகவும் அவங்க வெளிப்பட்டது. ஆனா கடைசியாய் இயேசு இந்த உலகத்துக்குள் வெளிப்பட அந்த நேரத்துல வெளிப்பட்டவர் தான் இந்த யோவான் ஸ்நானகன். அவர் வழியை ஆயத்தப்படுத்த வந்தார் என்பதாய் சொல்லப்படுகிறது. இதை குறித்து இன்னும் கூடுதலாக நம் மத்தியில் ரெவரண்ட் மில்கி அவர்கள் பகிர்ந்து கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். இங்கே ஐயா அவர்கள் பேசின காரியங்களை நாம் பார்க்கும்போது, அந்நாட்களிலே யோவான் ஸ்நானன் யூதாவின் வனாந்தரத்திலே வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான் என்று சொல்லி இங்க வசனம் ஆரம்பிக்கும் பொழுதே ஆரம்பிக்கிறது. அருமையான ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் அதை குறித்து
அவர் அழகாக பேசிக் கொண்டு வந்தார். இங்கே நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு இடைப்பட்டிருக்கிற அந்த காலம் 30 ஆண்டு காலத்தின் அந்த இடைப்பட்ட காலத்துல தூதனாக மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 நாம் வசனங்களை வாசிக்கப்படும் போது 3ஆம் வசனம், தூதனை நான் அனுப்புவேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் நம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார், இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணானுடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படி நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கு அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த தீர்க்கதரிசனுடைய நிறைவேறுதலாகத்தான் யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக அவன் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டான் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். இவன் சொல்லுகிற காரியங்கள் எருசலேமுக்கும் பெத்லகேமுக்கும் கிழக்கே இருக்கிற யோர்தான் நதிக்கும் உப்பு கடலுக்கும் உள்ளே கீழே நடந்த அந்த யூதாவின் வனாந்தரம், அந்த இடத்துல முழங்கின ஒரு சத்தமாக இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவன் சொல்லும் பொழுது முதல் அந்த வார்த்தைனா மனம் திரும்புங்கள். வேதாகமத்துல அவன் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் மனம் திரும்புங்கள். அப்போ வேதாகமத்துல நம்ம பார்க்கும்பொழுது 70க்கும் அதிகமான நேரம் முறை இந்த மனம் திரும்புங்கள் என்று சொல்லி 70 டைம்ஸ் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதாக வேத பண்டிதர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். மனம் திரும்ப வேண்டும். ஏன் மனம் திரும்ப வேண்டும்? லூக்கா 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, லூக் சாப்டர் 13 verse 3 அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் கெட்டு போவார்கள். அப்ப மனம் திரும்ப வேண்டும் என்று தேவனுடைய சித்தம் திட்டமா இருக்கிறது. அதே லூக்காவின் புஸ்தகத்திலே 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியதாயிருக்கிறது. அப்ப பாருங்க, எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கு இந்த சுவிசேஷம் போக வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாம போனா எல்லோரும் கெட்டு போவீர்கள் என்று வேதத்துல இங்க நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலரின் புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரம் வசனம் 30-31 நாம் வாசிக்கப்படும் பொழுது, அறியாமையின் காலங்களிலே தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கும் கட்டளையிட்டிருக்கிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அந்த நிச்சயத்தை எல்லோரும் விளங்க பண்ணினார்கள். யார் அந்த மனுஷனை? ஆண்டவர் உயிரோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது. அறியாமையின் காலங்களிலே தேவன் காணாதவர் போல இருந்தார், இப்பொழுதோ எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும். இப்போ இந்த யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக 6 மாதம் பெரியவர். எலிசபெத் சகரியா அவருடைய குமாரனாக இவர் இருந்தார். அநேக ஆண்டுகள் இந்த ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருந்த சகரியாவுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. வாக்குதத்தத்தின் பிள்ளையாக இந்த யோவான் பிறக்கிற வரைக்கும் அவன் ஊமையாக அவன் இருந்தான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. நம்ம அதனுடைய பின்னணியை பார்க்கும்பொழுது இவனுடைய பிறப்பு, அவனுடைய காரியங்கள் இன்னும் வருகிற நாட்களில் நாம் தியானிக்க போகிறோம். அப்ப பாருங்க, வாக்குதத்தத்தின் பிள்ளையாக மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ணும்படியாக அனுப்பப்பட்டவன் தான் இந்த யோவான் ஸ்நானகன். பாருங்க, 2வது அவன் வார்த்தை பயன்படுத்துகிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பரலோக ராஜ்யம் நம்ம மத்தேயுல மாத்திரம்தான் இந்த பதம் இங்கே சொல்லப்படுகிறது. ஏன்னா பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம் என்று இந்த பதம் வெறும் மத்தேயுல தான் சொல்லுகிறது. மார்க்ல லூக்கால எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம்
அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்லி இங்க நம்ம பார்க்கும் பொழுது இன்னொரு டெபினேஷன் அதுக்கு இங்க வேத பண்டிதர்கள் என்ன கொடுக்குறாங்கன்னா, பரலோக ராஜ்யம் என்பது பரலோகத்தை ஆதாரமாக கொண்ட ஆவிக்குரிய பரலோக விதிகளை அது குறிக்கிறதா இருக்கிறது. அப்ப பரலோக ராஜ்யம் என்பது பரலோகத்தை ஆதாரமாக கொண்ட பரலோக ராஜ்யத்துக்குரிய விதிகளை குறிக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்பது மனிதனுக்குள் அல்லது மனுஷனுக்குள், அவனுடைய இருதயத்திற்குள் தேவனுடைய கட்டளைகளை, சில நேரங்களில் தேவனுடைய ராஜ்யம் கட்டளைகள் வெளிப்புற தோற்றத்தையும், சில நேரங்களில் அவருடைய விசுவாசிகளுடைய இருதயத்திலும் தேவனுடைய ராஜ்யம் குடியிருக்கிறதையும் இங்க நம்ம பார்க்கிறோம். பவுல் சொல்லும் பொழுது கூட, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா என்று சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் தேவனுடைய ஆவிக்குரிய சிந்தனை உடையது. தேவ ராஜ்யம் என்பது நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது, நமக்குள்ளே வந்து விடுகிறது என்பது வேதம் இங்கே திட்டம் தெளிவுமாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், தேவன் அங்க ராஜாவாக இருக்கிறார், அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். சங்கீதம் 47 சங்கீதம் 2 வசனத்துல, உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமுள்ள ராஜாவுமாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ இவன் பிரசங்கம் பண்ணும்பொழுது என்னன்னா, ஒன்னு மனம் திரும்புங்கள், இன்னொன்று பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று இவர் அழகாக இங்க பிரசங்கம் பண்றார். அதாவது தேவன் கூப்பிடும் பொழுதெல்லாம் நமக்கு வந்து சமீபமா வருகிறாராம். நம்ம வேண்டும் பொழுதெல்லாம் நமக்கு பதில் கொடுப்பதற்கு தேவன் சமீபமா இருக்கிறார். அதுதான் அவன் சொல்ற, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இங்கே சமீபமா இருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது, பரலோகத்தின் ராஜா ஆகிய இயேசு கிறிஸ்து தோன்றி தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டு நாட்களில் இருந்ததை காட்டிலும் வெளிப்படையாக இருக்க போகிற தேவனுடைய ராஜ்யத்தை யோவான் இங்கே குறிப்பிடுகிறதாக காணப்படுகிறது. அதுதான் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 3 வசனத்துல அவர் வரும்பொழுது, கர்த்தருக்கு வழியை படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்துல கூப்பிடுகிற சத்தம் உண்டு என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவன் இவனே. இதை குறித்து தொடர்ச்சியாக வருகிற ஊழியர்கள் பேசுவார்கள். அப்ப இந்த இடத்துல யோவான் ஸ்நானகனை குறித்து ஒவ்வொரு காரியத்தையும் நாம் கவனித்துக் கொண்டு வருகிறோம். அவர் அழைக்கப்பட்டது எதுக்கு, அவர் பிரசங்கம் பண்ணினது எப்படி, அவர் எப்போ ஆரம்பித்தார் என்பதெல்லாம் வேதத்தில் நாம் ஆராய்ந்து வருகிறதுக்கு தேவன் உதவி செய்கிறார். இப்போ அடுத்தது நம்ம மத்தியில் ரெவரன் பிஷப் ரெவரன் பெனியேசையா நம்ம மத்தியில் பேச போறாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கும் போது, இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து இந்த மத்திய எழுதின சுவிசேஷத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள், அவர் தொடங்கினார் அப்படின்னா, இவர் அந்த 30 வயசுல தான் அந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற அவரும் தொடங்கினாரா அப்படின்றது. மத்திய சுவிசேஷம் 3வது அதிகாரத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். 3வது அதிகாரத்துல நாம் வாசிக்கும்போது, அந்த நாட்களில் அப்படின்ட்டு அந்த நாட்களில் என்று சொன்னால், அதற்கு முன்பாக 400 ஆண்டுகள் இருண்ட காலம். அதான் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த இருண்ட காலத்துக்கு முன்னாடி தேவதூதன் வந்து பேசினார் என்று சொன்னால் தானியேல் தீர்க்கதரிசனத்துலதான். சரி, அப்போ 400 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு 100 ஆண்டுகள் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்போ அந்த எல்லாச்சும் ஒன்னா சேர்ந்தா ஒரு 100, பிறகு ஒரு 400 எடுத்துக்கிட்டா மொத்தம் 500 ஆண்டு. 500 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தேவதூதனுடைய தரிசனம் கிடைக்கிறது. யாருக்கு என்று கேட்டால் சகரியாவுக்கு கிடைக்கிறது. இப்போ யோவான் ஸ்நானனை குறித்து நாம் பார்க்கும்போது, அவன் யார், அவனுடைய சரித்திரம் என்ன, அவருடைய குடும்ப பின்னணி என்ன என்பதை பார்த்தால் அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாயிருக்கும். ஏனென்று கேட்டால் 500 ஆண்டுகளுக்கு பிறகு தேவதூதன் வந்து அங்க நிற்கிறார். ஆனால் இருண்ட காலம் என்று சொன்னால் 400 ஆண்டு. அவன் நல்லா புரிஞ்சுக்கணும். தானியேலுக்கு பிறகு 100 ஆண்டு, அதன் பிறகு 400 ஆண்டு, இந்த 100 400 சேர்ந்தா 500 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ ஒரு தரிசனம் யாருக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், இங்க சகரியாவுக்கு கிடைக்கிறதாக லூக்கா சுவிசேஷத்திலே பார்க்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டா, யோவான் ஸ்நானனை குறித்து அங்க மத்திய 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் முழு சரித்திரம் லூக்காவில தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால், அங்கே இந்த யோவான் ஸ்நானனுடைய குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் என்பது வேறு, யோவான் ஸ்நானன் என்று சொல்வது வேறு. யோவான் ஸ்நானன் என்று சொல்லுகிறவர் கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்தும்படியாய் வந்தவர் தான் யோவான் ஸ்நானன்.
ஆனால் யோவான் என்று சொல்லுகிறவர் அவர் ஒரு சீஷனாய் இருந்தவர் என்பதை மறந்து ஆனா போகிறார். அந்த இடத்துல இன்னொன்னு சொல்லலாம், அவர் யோவான் ஸ்தானனுடைய சுவிசேஷனா தான் இருந்தார் அவரு. அதுக்கப்புறமா இயேசுவை பின்தொடர ஆரம்பித்தார். அதே நேரத்துல இந்த இயேசு கிறிஸ்துவின் சீடரா இருந்தது யோவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த லூக்கான சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலே அவருடைய குடும்பம் என்ன என்பதை 5வது வசனத்திலே நாம் வாசிக்கலாமா? 5வது வசனம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில், ஏரோதுவின் நாட்களில். அப்போ இங்க யார் ராஜா என்று சொன்னால் ஏரோது ராஜாவின் நாட்களில், அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் இங்கே பார்க்கிறோம் அபியா என்று சொல்லுகிற ஆசாரிய வகுப்பு. அப்படி என்றால் இது ஆரோனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். சரி. அப்போ இங்க தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அதற்கடுத்து அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அப்போ இந்த 2 பேரும் சேர்ந்தா ஆசாரிய குடும்பத்திலிருந்து வருகிற ஒருவர். அப்போ அபியாவின் வம்சத்திலே வந்தவர் இங்கே சகரியா என்று பார்க்கிறோம். ஆனால் ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி, அவள் தான் எலிசபெத். அப்போ இந்த 2 பேருக்கும் நீண்ட நாட்கள் பிள்ளைகள் இல்லாமல் இருக்குது, குழந்தைகள் இல்லாமல் இருக்குது. அதே நேரத்துல இவள் இருவரும் அவங்க எப்படி இருந்தாங்க? இந்த யோவான் ஸ்நானனுடைய பெற்றோர் எப்பேற்பட்டவர்கள் என்று அங்கே வசனத்திலே பார்க்கும்போது, இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகள் படியும் நியாயங்களின் படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று அழகாய் சொல்லப்பட்டது. இப்ப நல்லா கவனிங்க, அப்பேற்பட்டவங்களுக்கு தான் தேவ தரிசனம் கிடைக்கிறது. அது அப்படி என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கிறதான புருஷன் மனைவி இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தாலும் அங்கே வசனத்திலே பார்க்கிறோம், இருவரும் கர்த்தருடைய சகல கற்பனைகளின் படியும் நியமங்களின் படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, 400 வருஷம் அந்த இருந்த காலத்துக்கு பிறகு அங்க நம்ம யோசேப்பை பாக்குறோம், மரியாதை பாக்குறோம். அதே போல இவங்க 2 பேரும் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. ஆமா, தேவனோட தொடர்பே இல்லை. ஆமா, மனுஷனுக்கும் தேவனுக்கும் தொடர்பே இல்லாத நாட்களில் இவர்கள் அந்த நாட்களில் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணங்களை, தேவனுடைய திட்டங்களை, தீர்க்க தரிசனங்களை, கட்டளையின் எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து குற்றமற்றவர்களா இருந்தாங்க. ஆமா, எனக்கு இதை சொல்லும்போது ஒரு ஞாபகம் இருக்குது. நான் 1985வது வருடத்திலிருந்து 1994வது வருடம் பீகார் மாநிலத்திலே ஊழியங்களை செய்யும்போது அங்கே ஒரு சில இடங்களிலே சபைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, லாக் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுல குறிப்பாய் சிங்பம் டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய சபைகள் இருக்குது. அது என்னன்னு கேட்டா, அதாவது காஸ்பல் லுத்தரன் சர்ச் என்று சொல்லுகிற சபைகள். அதுல மிஷனரிகள் ஊழியங்களை செய்திருக்கிறார்கள். அப்போ இந்த காஸ்பல் லுத்தரன் சர்ச் என்று சொல்லுகிற அந்த சபைகள் அந்த சிங்பம் டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய இருக்கு. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு நான் போயிருந்தேன். ஏறக்குறைய 15 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டியதா இருந்தது. ஏன்னு கேட்டா அங்க பஸ் கிடையாது. அந்த இடத்துல போகும்போது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை நான் சந்தித்தேன். அந்த குடும்பத்துல நான் போன உடனே சீத்தா பழத்தை ஒரு கூட நிறைய கொண்டு வந்து வச்சாங்க. அதான் ஆகாரம் அவங்களுக்கு. ஏன்னு கேட்டா அவங்க இந்த பழங்குடியினர். கடைசியில நான் அவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணீர் குடிப்பதற்காக எல்லாரும் தண்ணி குடிச்சா கூட அவங்க என்ன செய்யறாங்க, அந்த தண்ணி டம்ளர் எடுத்து கொஞ்ச நேரம் அப்படி ஜெபம் பண்ணிட்டு தண்ணியை குடிக்கும் போது கூட ஜெபம் பண்ணிட்டு குடிச்சாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எதை செய்தாலும் ஜெபத்தோடு கூட. சாப்பிடும்போது ஜெபம், சாப்பிடும்போது ஜெபம் அப்படின்னு சொன்னா நாம செய்யற மாதிரி இல்ல, குடும்ப ஜெபம் பண்ற மாதிரி நீண்ட நேரம் ஜெபம் பண்ணிட்டு அதே நேரத்துல பொறுமையா பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. தண்ணி குடிச்சிட்டா கூட அவங்க ஜெபத்தோடு கூட அதை குடித்ததை பார்த்தேன். பிறகு அவர்கிட்ட கேட்டேன், இந்த இடத்துல கடைசியா மிஷனரிகள் எப்போது வந்தாங்க உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா அவர் சொல்றாரு, 40 வருஷத்துக்கு முன்னாடி மிஷனரிகள் எல்லாம் போயிட்ட பிறகு இந்த இடத்துல எந்த ஒரு மிஷனரியும் வரல, நாங்கெல்லாம் எங்க அப்பா சொல்ற அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு அந்த ஃபெய்த்தில் இருக்கிறோம் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு மிகுந்த ஆச்சரியமா இருந்தது. 40 வருஷம் ஊழியக்காரர் இல்லாவிட்டாலும் 40 வருஷம் அந்த விசுவாசத்துக்குள்ளே நடக்கிற அந்த பழங்குடியினரை நேரடியா நான் பார்த்தேன். இன்றைக்கு கூட பல ஆண்டுகள் கழிந்தாலும் இந்த வேத வசனத்திலே பார்க்கும்போது
400 ஆண்டுகள் இருண்ட காலமும் கடைசியாய் தானியேலோடு கூட தேவன் பேசினார் என்பதை நாம் பார்க்கும்போது 500 ஆண்டுகள் தேவனுக்கும் மனிதனுக்கும் தொடர்பில்லாத நேரத்துல இவர்கள் தேவனிட்ட அவர்கள் இருவரும் கர்த்தருடைய சகல கற்பனையின்படியும் நியாமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். குழந்தை இல்லை என்ற கவலை இல்லை, ஆனா அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது கேட்டா தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலேடியா இருந்ததினால் அவளுக்கு பிள்ளைகள் இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். வயது சென்றாலும் கூட கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு அனுபவம், நீதி உள்ளவர்களாய் நடக்கிற ஒரு அனுபவம். அப்போ இருவரும் வயது சென்றவர்களாய் இப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு காலம் வந்தது. ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, பிரதான ஆசாரியர்கள் ஒரு முறை தான் போயிட்டு மகாபரிசுத்த ஸ்தலத்துல ஊழியம் செய்வாங்க. அதன் பிறகு வேற ஒருத்தருக்கு தருணங்கள் கிடைக்கும். இப்போ இந்த எலிசபெத்துக்கு தருணம் வந்துடுச்சு. மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போவதற்கு ஒரு தகுதி உடையவராய் மாற்றப்பட்டார்கள். இதனை நல்ல கவனிங்க. ஒன்று, இருவரும் குற்றமற்றவர்களாய் இருந்தார்கள். இருவரும் தேவனுடைய கட்டளையின்படியும் கற்பனையின்படியும் அவர்கள் குற்றமற்றவர்களாய் இருந்தது மாத்திரமல்லாதபடிக்கு தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். மலடியாய் அவள் இருந்தாலும் கூட, அவர்கள் வயது சென்றவர்களாய் இருந்தாலும் கூட தேவனுக்கு முன்பாய் குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தார்கள் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அநேக நேரத்துல ஊழியக்காரர் தொடர்ந்து வந்து சந்திக்கல அப்படின்னு சொன்னா பின்வாங்கி போயிருதான். காரணம் என்னன்னு அந்த ஊழியக்காரர் வந்து சந்திக்கல. அப்படி அல்ல, யார் வந்தாலும் வராவிட்டாலும் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னால் எப்போதும் குற்றமற்றவளாய் வாழ நாம் என்ன செய்யணும்? பழக வேண்டும். குற்றமற்றவளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். அந்த ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுவதற்கு சீட்டை பெற்றுக்கொண்டான். இப்ப நீங்க தான் தகுதி, நீங்க தான் போய் செய்யணும் அப்படின்ற ஒரு சீட்டை அவன் பெற்றுக்கொண்டான். அப்போது சகரியா பெற்றுக்கொண்டான். அப்போது தூபம் காட்டுகிற வேலையிலே ஜனங்கள் எல்லோரும் கூட்டமாய் வெளியிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிங்க. இப்போ பிரதான ஆசாரியரா இவர் உள்ள போயிட்டாரு. இப்ப என்ன பண்றாங்க? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்போது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்துல நின்று அவனுக்கு தரிசனமானார். இப்ப எத்தனை வருஷத்துக்கு பிறகுங்க? யாருக்குரிய 500 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. யாருக்கு அந்த தரிசனம் கிடைக்கிறது? குற்றமற்றவனுக்கு தரிசனம் கிடைக்கிறது. தேவனுக்கு முன்பாய் நீதியாய் இருந்த அந்த மனுஷனுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. வயதானவனுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அப்போது சகரியா அவனை கண்டு கலங்கி பயம் அடைந்தான். அடுத்த வசனம், தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இதோடு கூட நான் முடிக்க ஆசைப்படுறேன். ஒரே ஒரு வார்த்தை, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எப்போ வேண்டுதலை கேட்கிறார் என்று சொன்னால், தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் அவருடைய நீதியின்படி நடக்கும்போது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி. யோவான் ஸ்நானனுடைய பெற்றோருக்கு தேவதூதன் சொன்ன ஒரு வார்த்தை, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்னது உண்மை என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது யாருக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவனுடைய சகல கர்த்தரின் சகலவித கற்பனையின்படியும் நியாயமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து கொண்ட அந்த சகரியாவிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட நீண்ட நாட்களாய் நீ வேண்டிக் கொண்டிருக்கதான எல்லா வேண்டுதலையும் இன்றைக்கு அவர் கேட்க நம்மோடு கூட உன்னோடு கூட வந்திருக்கிறார், உன்னிடத்திலே வந்திருக்கிறார். அவர் உன்னை பார்த்து சொல்வது என்ன? பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து ஏராளமான காரியத்தை நாம் பார்த்துட்டு வரோம். இன்னும் நிறைய காரியங்கள் அப்படி இருக்கு. தியானிக்க நிறைய காரியங்களை நம்ம ரொம்ப துல்லியமாய் தெளிவாய் தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ அவங்களுடைய பெற்றோர்களுடைய ஒரு சிறிய அறிமுகம், இல்லை என்றால் அவங்களுடைய பின்னணி இல்லை பேக்ரவுண்ட் அப்படின்றத ஒரு சில காரியங்களை நாம் கேட்டிருக்கிறோம். இன்னும் ஒவ்வொரு போதகரும் இன்னும் ஏராளமான காரியங்களை இதை குறித்து நம்மோடு கூட பேச இருக்கிறார்கள். அப்போ இந்த எபிசோட்ல நம்ம மத்தியில கடைசியாக நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் இதை குறித்து நம்மோடு கூட பேச போறாங்க. அவங்க என்ன பேச போறாங்க, அவங்க மூலியமா ஆவியானவர்
என்ன சொல்ல போகிறார் என்பதை நாம் துல்லியமா கேட்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷ புஸ்தகங்களிலே மத்தேயின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கும் பொழுது யூதர்களை மையமாக வைத்து மத்தேயு தெளிவாக இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வழியில் பட்டியல் வந்ததான அவர் எப்படி பிறந்தார் என்பதை குறித்து தெளிவாக எடுத்து உரைக்கிறார். 3ஆம் அதிகாரம் மத்தேயின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே இந்த இடத்திலே யோவான் ஸ்நானகனை அவர் கொண்டு வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதுவரைக்கும் ஊழியர்கள் நாம் தியானித்தோம். அப்படி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவில் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வாய் பண்ணுங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று எசையா தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டவன் இவனே. அப்போ இந்த இடத்துல மத்தேயு எழுதும் பொழுது இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து ஒரு காரியத்தை எழுதுகிறார். வனாந்தரத்திலே கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பல காரியத்தை முன்வைத்து நமக்கு எடுத்து உரைக்கிறார். இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து ஒட்டுமொத்தமாக 4 சுவிசேஷ புஸ்தகத்திலே நாம் தியானித்து பார்க்கும் பொழுது மத்தேயின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, மார்க்கின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, லூக்காவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்திலும் இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தோடு கூட எழுதியிருக்கிறார்கள். மத்தேயு எழுதும் பொழுது அவர் வனாந்தரத்திலே வழி ஆயத்தப்படுத்துங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்டவன் இவனே, மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான் என்பதை குறித்து எழுதுகிறார். மார்க்கை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும். மார்க்கு 1ஆம் அதிகாரம் ஒருவர் வாசிக்கலாங்க. 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு ஒரு காரியத்தை மார்க் எழுதும் பொழுது புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்த பண்ணுவான். அந்த இடத்திலே ஒரு சத்தியத்தை எழுதுகிறார். இதோ என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவர் என்ன ஆயத்த பண்ணுவாரு? வழியை ஆயத்தப்படுத்துவார். லூக்காவின் புத்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு அந்த யோவான் ஸ்நானகனுடைய வம்ச வரலாறை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த யோவான் ஸ்நானகன் எதற்காக இந்த பூமியில் வந்த நோக்கத்தை குறித்து யோவான் தெளிவாக எழுதுகிற ஒரு வார்த்தை உண்டு. அதை வாசித்து பார்க்கும் பொழுது 5ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 6 வாசிங்கயா. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தவன். அப்போ எல்லோரும் ஒவ்வொரு கண்ணோக்கத்தோடு கூட இதை யோவான் ஸ்நானகனை குறித்து எழுதுகிறார்கள். அதில் மத்தேயு தன் எழுதும் பொழுது அந்த நாட்களிலே அன்பான தேவ ஊழியர்கள் இதை குறித்து பகுதியாக பேசினார்கள். அதற்குள் நான் போகவில்லை. ஆனால் யோவான் எழுதினதான வார்த்தையிலே 1ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி பார்க்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே என்ன இருந்துச்சுங்க? வார்த்தை இருந்தது. வார்த்தை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். ஏனென்றால் வெளிப்படுத்தின புத்தகம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் வார்த்தை என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் தேவன் ஆண்டவராகிய இயேசு எந்த நாமத்திலும் பூமியிலே வெளிப்படவில்லை, வேதம் அழைக்கப்படவில்லை. முதலிலே அவர் எந்த நாமத்திலே பிதாவோடு இருந்தார் என்று சொன்னால் வார்த்தை என்ற நாமத்தோடு பிதாவோடு கூட இருக்கிறார். அதைத்தான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது,
அப்படி என்றால் வார்த்தை என்பது ஆண்டவராகிய இயேசு. அவர் எங்கிருந்தார் ஆதியில் என்றால் தேவனோடு கூட இருந்தார். அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு யார்? அவர் தேவன். தெளிவாக யோவான் புத்தகத்தில் எழுதும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த பகுதியிலே தெளிவாக வார்த்தை என்ற நாமத்திலே அவர் தேவனாய் இருக்கிறார், தேவனோடு கூட இருக்கிறார், அவர் தேவனோடு கூட இருந்தார் என்று சொன்ன பிறகு 3ஆம் வசனம் சொல்கிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அப்ப பூமியில உண்டாக்கப்பட்டது எல்லாம் ஆண்டவராக இயேசு வார்த்தை என்ற நாமத்தில் இருக்கும் பொழுது, ஆதியிலே பிதாவிடத்தில் இருக்கும் பொழுது சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. இந்த இடத்தில் இயேசுவை சொல்லும் பொழுது அவருக்குள் என்ன இருக்கு? ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு என்ன இருக்கு? ஒளியாய் இருக்கிறது. இயேசுவை குறித்து எழுதிக்கிட்டே வர்றாரு. ஏன்னா இந்த இடத்துல யோவான் ஸ்தானங்களை கொண்டு வராங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அப்போ நாம் ஆராதிக்கிற தேவன் யாரு? ஜீவன் உள்ள ஜீவாதிபதி. அவர் தேவன். ஆதியில வார்த்தை என்ற நாமத்திலே தேவனோடு கூட இருக்கிறார். அவர் தேவனாய் இருக்கிறார். அப்போ அவருக்குள் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு என்னவா இருந்துச்சா? ஒளியாய் இருக்கிறது. அழகா தெளிவா எழுதப்படுகிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசுவை அவர் எங்கே இருந்தார்? எந்த நாமத்தில் இருந்தார்? அவர் மூலமாய் உண்டானது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருக்கிறது. எல்லாவற்றையும் சொன்ன பிறகு, எழுதி கொடுத்த பிறகு எங்க யோவான் ஸ்தானங்களை கொண்டு வருகிறதை பார்க்க முடிகிறது. அவன் சொல்ல, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யாரு? யோவான். இந்த யோவானுடைய வம்ச வழி யார் என்பதை குறித்து பிஷப் ஐயா அவர்கள் லூக்காவின் புத்தகத்திலே அவங்க அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, அவங்க செய்த தொழில் என்ன, எப்படி பிறந்தாரு, தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது அவர் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவராய் இருக்கிறார், இவரை போல இயேசு கிட்ட சாட்சி பெற்றவர்கள் பூமியில வேறு ஒருவரும் கிடையாது என்பதை குறித்தெல்லாம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் யோவான்ல எழுதும் பொழுது தெளிவாக ஒரு காரியத்தை, இயேசுவை குறித்து பூமியில் சாட்சி சொல்ல அனுப்பப்பட்டவராகத்தான் இவர் இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல நீங்க பாருங்க, இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து ரெவரண்ட் ஜெயக்குமார் அவங்க மூலியமா நாம் தொடர்ந்து கேட்க போகிறோம். ஆனால் ரொம்ப துல்லியமா இந்த எபிசோடில் நான்கு ஊழியக்காரர்களும் இந்த யோவானை குறித்து ஏராளமான காரியங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த யோவான் தேவனால் அனுப்பப்பட்டவர், வழி ஆயத்தம் பண்ண வந்தவர். அவங்க தகப்பன் யார், தாயார், அவர்களுடைய அழைப்பு என்ன, அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எல்லாம் ரொம்ப விவரமாய் துல்லியமாய் உங்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறது. தேவதூதன் வந்து சொன்னது முதல் கொண்டு, அவர் ஊழியத்தை ஆரம்பித்தது முதல் கொண்டு ஒவ்வொரு காரியமும் துல்லியமாய் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நேரம் முடிகிறபடியால் மீதியான காரியங்களை அடுத்த எபிசோடுக்குள்ள நம்ம கொண்டு போகிறோம். அடுத்த எபிசோடின் ஆரம்பத்தில் ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் தொடர்ச்சியா நம்மத்தில பேசி ஒவ்வொருவரும் அடுத்த வசனங்களுக்கு நாம் கடந்து போகிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் மற்றவங்களோட கூட இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுப்பதற்கு தேவன் உதவி செய்கிறார். வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். வசனம் எந்த இடத்திலும் நமக்கு வழிகாட்டும். ஆகையால் ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். இயேசுவை நம்புங்கள். இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி வாழ்கிற வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். நிச்சயமா இயேசு பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரை நாங்க 5 பேரும் உங்ககிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.